உங்கள் டாய்லெட் பவுலில் பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்டெயின் மார்க்ஸ் இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்க, ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்டெயின் மார்க் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வர இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்டெயின் மார்க் இருந்துகிட்டே இருக்கும். திரும்ப நீங்கள் ஹார்பிக்லாம் நிறைய யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி க்ளீன் பண்ணுவீங்க, திரும்ப அந்த ஸ்டெயின் மார்க் வரும். இது நீங்கள் கண்டிப்பாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் அது கூட. ஆனால் அதுக்கு சொல்யூஷனே இல்லை. நீங்கள் சண்டை போட வேண்டியது டாய்லெட் பவுல் கூட இல்லை, உங்கள் வாட்டர் கூட தான். என்ன தான் க்ளீன் பண்ணி உங்களுக்கு எல்லோ ஸ்டெயின் மார்க்ஸ் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்கள் வாட்டரில் அயன் கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ளஷ் பண்ணுறப்போ வாட்டரில் இருக்க அயன் வந்து போர்ஸ்லினோட போய் ஸ்ட்ராங்காக பாண்ட் ஆகி ஒட்டிக்கும். நீங்கள் என்ன க்ளீனர் யூஸ் பண்ணாலும் நீங்கள் அது கூட சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கணும். ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன், நீங்கள் உங்கள் வாட்டரை வந்து லேபில் கொடுத்து செக் பண்ணுங்கள். அதோட அயனோட லெவல் எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த அயனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு அயன் ரிமூவல் பிளான்ட் நீங்கள் போடணும். போட்டு அதை ப்ராப்பராக அயனை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லோ ஸ்டெயின் மார்க்ஸ் வராது. இது மட்டும் இல்லாமல் உங்களோட பாத்ரூம் டேப்ஸு, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸு, உங்களோட பாத்ரூமோட டைல்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரௌன் ஸ்டெயின் மார்க்ஸாக இருக்கும். இதுக்கெல்லாம் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அயன் ரிமூவல் பிளான் போட்டிங்கன்னா கம்ப்ளீட் சொல்யூஷன் உங்களுக்கு ஷுவராக கிடைக்கும். இதுக்கப்புறம் உங்கள் பாத்ரூம் க்ளீனாக இல்லைனா உங்கள் வேலைக்காரங்களை திட்டாதீங்க, உங்கள் வாட்டரை ட்ரீட் பண்ணுங்கள். அயன் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் அயன்னு டைப் பண்ணுங்கள்.